ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரட் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கேரட் எதுக்குன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்க்காம தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக தாங்க கேரட் சேர்க்க போகிறோம். கேரட்டை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து 2 கேரட் தாங்க எடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா 4 கேரட் கூட எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 2 கேரட்டையும் மிக்சியில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து வடிகட்டலாங்க. நாங்கள் வந்து இது மாதிரி வடிகட்டியில் தான் வடிகட்டுறோம். உங்களுக்கு வேண்டான்னா ஒயிட் துணியில் வந்து இந்த கேரட்டை அரைச்சிருக்கிறத போட்டு நல்லா சாறு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா சாறை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. சட்டி காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டால் கூட போதும். நெய் காஞ்சிட்டோம். காஞ்சதுக்கப்புறமா முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நாங்கள் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா திராட்சையும் போட்டுக்கோங்க, உலர்ந்த திராட்சையை. நல்லா வறுபட்ட உடனே எடுத்துக்கலாம். திராட்சை போடுறப்ப ஃபஸ்ட்டு முந்திரி கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறம் திராட்சை போடுங்க, இல்லாட்டி திராட்சை வந்து கருகிரும். இப்போ முந்திரி எடுத்ததுக்கப்புறம் அதே இதில் நமக்கு 1 கப் அளவுக்கு ரவையை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. நல்லா கிண்டி எடுங்க. ரவை நல்லா வறுபட்ட உடனே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே சட்டியில் நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். அதே கப்பில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே இதில் 2.5 ஊற்றிக்கோங்க. தண்ணி பாருங்கள் இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாங்க. மிக்சியில் அரைச்சி போடாதீங்க. இந்த மாதிரி தட்டி போடுறப்ப தண்ணி சூடு ஏற ஏற நமக்கு ஸ்மெல் நல்லா வருங்க. அந்த ஏலக்காயோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தட்டி போடுங்க. 3 போட்டாலே போதும், அதிகமாக போடணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ மறுபடியும் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. அதாவது கேரட் ஜூஸ் தான் போட்டிருக்கோம். எங்களுது வந்து 1 டம்ளர் அளவுக்கு இருக்குதுங்க. இப்போ கேரட் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். கொதி வரப்போ வந்து கேரட் வந்து மேலால் திருந்து வர மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்த ரவையை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிண்டிக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஆள் ரவையை கொட்ட சொல்லிட்டு கூட ஒரு ஆள் கிண்டிக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கோங்க. கட்டி உழுகும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி விழுகாமல் மட்டும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு கட்டி விழுகிற மாதிரி இருந்தால் நல்லா இடைவெளி விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கட்டி வந்து ரிமூவ் ஆயிரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள் இப்போ கட்டியே விழாமல் எப்படி வந்திருக்குன்னு.
இந்த பதம் நமக்கு சரியாக இருக்குங்க. இப்போ 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு வந்து சர்க்கரை போட்டாலே போதுங்க. போட்டுட்டு இப்போ மறுபடியும் நல்லா கிண்டணும். ஏன்னா இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி நமக்கு பாகுவாக வரப்போ லேசாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கிண்டினீங்கன்னா அது உங்களுக்கு எதுவும் செய்யாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி தாங்க வரும். அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நாங்கள் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு அதுக்கு மேலே வேணாலும் ஊற்றிக்கோங்க, இல்லை அது கம்மியாக இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. நெய் நம்ம நிறையா ஊற்றுறப்ப அது நமக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கலாங்க. அந்த நெய் முந்திரி வந்து எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த கலர் போதுன்னா 1 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கலர் வேணும்னா 2 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் போட்டுக்கோங்க. அழகாக ஒரு குட்டி பவுலில் மாற்றிட்டா நம்மளோட சுவையான கேசரி ரெடிங்க. பாருங்கள் கேசரி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.